ஹாய். இப்போ நம்ம வேகஸ் நர்வ் ஸ்டிமுலேஷன் பற்றி சொல்லலாம். அதுக்கு டங் எப்படி நம்ம அதை பொசிஷன் பண்ணால் நமக்கு வந்து இந்த வேகஸ் நர்வோட ஸ்டிமுலேஷன் கிடைக்கும்னு பார்க்கலாம். வேகஸ் நர்வோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது மெயின் கிரேனியல் நர்வ். அது வந்து பிரெயின்லேருந்து சப்ளை ஆகி நம்மளுடைய கட் உடலுக்கும் ஹார்ட், லங்ஸ் இந்த மாதிரி மெயின் வைட்டல் ஆர்கன்ஸ்க்கு சப்ளை பண்ணக்கூடிய நர்வ் வந்து வேகஸ் நர்வ். அதை நம்ம அப்பப்போ ஸ்டிமுலேட் பண்ணணும். மெயினாக டங்கில் எப்படி ஸ்டிமுலேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டங்கை வந்து ரூஃப் ஆஃப் த மவுத் நம்ம பேலட்டில் நல்லா ப்ரெஸ் பண்ணி வைக்கணும். வச்சுட்டு பல்லை வந்து கிளென்ச் பண்ணாமல் லிப்பை க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்லா மூக்கு வழியாக நல்லா டீப் பிரீத் பண்ணாலே நமக்கு டயஃப்ராமேட்டிக் கன்ட்ராக்ஷன் நமக்கு நடக்கிறதுனால அந்த நர்வ் வந்து ஸ்டிமுலேட் ஆகி நம்மளுக்கு டைஜஷன் ப்ராப்பராக இருக்கும், ஹார்ட் ரேட் கம்மியாகும், லங்ஸுக்கு ஃபுல்ஃபில்டாக நல்லா ஆக்சிஜன் சப்ளை கிடைக்கும். ஸோ இதனால நமக்கு பேராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் ஸ்டிமுலேட் ஆகுதுங்க. இந்த பேராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் ஸ்டிமுலேட் ஆனால் தான் நம்மளோட ஆன்சைட்டி கம்மியாகும். இந்த ஃபெட்டிக் நம்ம ரொம்ப டயர்டாக இருக்கிற அந்த இதெல்லாம் மறைஞ்சிடும். மசிலோட ஃபங்க்ஷன்ஸ் நல்லாயிருக்கும். பெயின் எங்கெங்கே பெயின் சொல்கிறோம், நெக் ஸ்டிஃப்னஸ், இயர் பெயின், டிஎம்ஜே பெயின் எல்லாமே வந்து இந்த வேகஸ் நர்வ் ஸ்டிமுலேஷனால் பேராசிம்பத்தட்டிக் ஸ்டிமுலேட் ஆகிட்டு இந்த எல்லா ஃபங்க்ஷன்ஸுமே நமக்கு ஆன்சைட்டி ரிலேட்டட் ஸ்ட்ரெஸ் எல்லாமே கம்மியாயிடும். தேங்க்யூ.